Hi, my dear wonderful students. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Good evening, everybody. First of all, I'd like to welcome all of you to this orientation program of our English diploma course. Okay, students, முதலாவதா வந்து நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? கொஞ்சம் unmute பண்ணி சொல்லுங்க. ஆம் சார் கேக்குது. All right. Yes, sir. Okay. கொஞ்சம் உங்களை மியூட் பண்ணி வைக்கிறேன் students. All right, everyone. And again, I would like to welcome everyone to this wonderful, amazing session. மறுபடியும் உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்றேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த பல இடங்களுக்கு போயிருப்பீங்க, பல ஏமாற்றங்களோட சில டைம் வந்திருப்பீங்க, பல ஆசைகளோடையும் இங்கிலீஷை பேசிடணும்னு பல கனவுகளோடையும் ஷிஃப்டை நோக்கி. அதே சந்தர்ப்பத்துல இவங்க எப்படி எங்களை ட்ரெயின் பண்ண போறாங்க, என்ன மாதிரி இவங்க டீச்சிங் மெத்தட்ஸ் என்று சொல்லி விளங்கி கொள்றதுக்காக வேண்டியும், இவங்களோட கோர்ஸ் பேமெண்ட் என்ன, இவங்களோட சர்டிஃபிகேஷன் எந்த அளவு ஒர்த் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொள்றதுக்காகவும் ஜாயின் பண்ணிருப்பீங்க. ஓகே, ஸோ யூ ஆர் ஆன் த ரைட் பிளேஸ். ஓகே, சரியான இடத்த சூஸ் பண்ணிருக்கீங்க. ஆல்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், முதலாவதா வந்து எப்பவுமே ஒரு ஒர்க் ஷாப்பா இருந்தாலும் ஓரியன்டேஷனா இருந்தாலும் சும்மா சாதாரணமா இங்கிலீஷ் முக்கியத்துவத்தை பத்தி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படி இப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்விட்ச் இட் அப், ரைட்? நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமா போவோம். ஓகே, இப்போ எல்லாருக்கும் தெரியும் பொதுவா இங்கிலீஷ் தான் ஏன் முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் அறிஞ்ச நீங்கள் தானே, இல்லையா? ஆனா யோசிச்சு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், முதல்ல வந்து ஒரு ஒரு லாங்குவேஜ் நமக்கு தெரியும்டா அதுல முதல் கட்டமா நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஸ்பீக்கிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தட்ட வந்து உங்களுக்கு பாட தெரியுமான்னு கேட்டா, எனக்கு பாட்டு படிக்க தெரியும்னு சொன்னா அவரை பாடி காட்டணும், இல்லையா? அதே போல உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியும்னா அவர் ஆடி காட்டணும். உங்களுக்கு மியூசிக் போட தெரியுமான்னு கேட்டா ரைட், மியூசிக் போட்டு காட்டணும். அவர் வந்து இல்ல நான் கோர்ஸ் முடிச்சிருக்கேன், சர்டிபிகேட் வச்சிருக்கேன், அது வச்சிருக்கேன், இது வச்சிருக்கேன்னு சொல்லி வேலை இல்லை, இல்லையா? ஸோ தட்ஸ் அ குட் பாயிண்ட், ரைட்? ஸோ அப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் என்று சொன்னா நம்ம அடுத்த கட்டமா என்ன செய்யணும்? நான் கோர்ஸ் முடிச்சிருக்கேன்னு சொல்றேன்ல, இங்கிலீஷ்ல பேசி காட்டணும், ரைட்? இல்லையா? பேசி காட்டினா தான் இங்கிலீஷ் தெரியும்னு நம்புவாங்க. சர்டிபிகேஷன்லாம் ரெண்டாவது முறை, ரைட்? Firstly, we have to be able to communicate very effectively with the utmost perfect language. Okay, நாங்க என்ன கட்டாயம் முதலாவதா வந்து அழகா இங்கிலீஷ் பேசி தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் ரைட் நமக்கு இங்கிலீஷ் தெரியும்னு நம்புவாங்க. அடுத்தது இப்போ பார்த்துருப்பீங்க நிறைய ஆன்லைன்ல நிறைய கிளாஸஸ், நிறைய கோர்சஸ் வந்து 2 months 3 months அப்படி இப்படின்னு சொல்லி 1 monthல சரளமாக ஆங்கிலம் பேசலாம். ஒரு யூடியூப்ல இந்த இந்த வீடியோ முடிய நீங்க சரளமாக இங்கிலீஷ் பேசுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லி, ரைட்? ஒரு ஒரு விஷயத்த நீங்களே யோசிச்சு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு நான் தரேன். என்னடா, இப்ப ஒரு ஒரு சின்ன புள்ளைய எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன புள்ள 1.5 வயசுல அந்த புள்ள ஒரு லாங்குவேஜ பேசி பேசி வருது. அந்த புள்ள ஒழுங்கா பேசுறது கிட்டத்தட்ட 1.5 2 வருஷம் ஆகும், விளையாச்சா? தமிழ்லயே முழுக்க முழுக்க கழிச்சு பழகி 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 ஒரு ஒரு 3 வயசு 3.5 வயசுல ஒரு புள்ள ஒழுங்கா பேசும், இல்லையா? அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல 1 மாசத்துல சரளமாக இங்கிலீஷ் பேசலாம்னு சொன்னா அது பச்சை போய். என்ன, நமக்கு எல்லாருக்கும் 1 மாசத்துல அந்த அளவு சரளமா எல்லாம் பேச இயலாது. தட்ஸ் ரியலி டிஃபிகல்ட் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்குமே இது கஷ்டம். 1 மாசத்துல சரளமா பேசுறது. பேசலாம், 1 மாசத்துல நம்ம இங்கிலீஷ் பேசலாம், இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரும். நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, ரைட், எனக்கு இங்கிலீஷ் வருது, நானும் இங்கிலீஷ்ல பேசுறேன் அப்படின்ற ஒரு உணர்வு கொண்டு வரும். ஆனா ஃப்ளூயண்டா சரளமாக பேசலாம்ன்றது இட் இஸ் நாட் அக்செப்டபிள், ரைட்? நாங்க அதை அக்செப்ட் பண்ணல, அது 100%, ரைட்? ஸோ ஸ்டூடெண்ட், இந்த முதல் கட்டமா என்ன, நமக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் பேச தெரிஞ்சாதான் என்ன அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம், ரைட்? அப்ப அந்த அடிப்படையில சில முக்கியமான பாயிண்ட்களை நான் சொல்லிட்டு எங்களுடைய கோர்ஸை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட்? ஸோ எப்பவுமே அப்ப ஸ்பீக்கிங் தான் முதல் முக்கியத்துவம். ஒரு லாங்குவேஜ் தெரியுமெண்டா அந்த லாங்குவேஜ்ல பேசி காட்டுறதுதான் முதல் கட்டம். அடுத்ததுதான் கோர்ஸ் முடிச்சேன், சர்டிபிகேட் முடிச்சேன், அதெல்லாம் அடுத்த விஷயம். அப்ப எப்படி சார் ஸ்பீக்கிங்கை வளர்க்குற, எப்படி நாங்க இங்கிலீஷ்ல பேசுறன்னு கேட்டா, முதல் கட்டமா பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் தானே, நமக்கு சொற்கள் தெரிஞ்சிருக்கணும், இல்லையா? வேர்ட்ஸ் தெரியலன்னு சொன்னா கடைசி வரையும் இங்கிலீஷ் பேச இயலாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் கடைக்கு போயிட்டு பிஸ்கெட் வாங்கிட்டு டவுனுக்கு போனேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, கடைக்கு என்ன இங்கிலீஷ்ல, போறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல, பிஸ்கெட்டுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இங்கிலீஷ்ல வார்த்தை என்னன்னு தெரியாட்டி நம்ம அறகுறையில நிற்போம். என்ன, உதாரணத்துக்கு கடைக்கு ஷாப் பண்ணி தெரியும், பிஸ்கெட்டுக்கு பிஸ்கெட், வாங்குறதுக்கு என்னன்னு தெரியாது, போறதுக்கு என்னன்னு தெரியாது. அப்ப ஷாப், பிஸ்கெட், டவுன், இப்படித்தான் பேசுவாங்க, இல்லையா? ரைட்? ஸோ கைஸ், நமக்கு அந்த சொற்கள் தெரிஞ்சிருக்கணும். சொற்கள்னு சொல்லும் பொழுது சிலாக்கள் என்ன செய்வாங்க,
எல்லா சொற்களையும் பாடமாக்குற, என்னெல்லாம் மைண்டுக்கு வருதோ எல்லாத்தையும் பாடமாக்கி விடுறது. இட்ஸ் நாட் லைக் தட். ஓகே, இட் டசன்ட் ஒர்க் தட் வே. அப்படி அது செட் ஆகாது. என்ன மாதிரி சொற்களை பார்க்கணும்னு சொன்னா, நம்ம எந்த சொல்ல அன்றாடம் நம்மளுடைய டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி சொற்களை எடுத்து பேசித்தான் உருவாக்கணும். விளங்கிச்சா? எடுத்தெடுப்புக்கே நம்ம விண்வெளியில யூஸ் பண்ற சொற்கள் என்ன, அதே போல பார்லிமெண்ட்ல யூஸ் பண்ற சொல் என்ன, அதெல்லாம் பாடமாக்குறல. ஒரு ஃபாரஸ்ட்ல யூஸ் பண்ற சொல் என்ன, இதெல்லாம் பாடமாக்க. முதல்ல நமக்கு என்ன தேவை, நம்மட என்வாயன்மெண்ட்ல நம்மட ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, ரிலேட்டிவ்ஸோட, லெக்சரர்ஸ்மா, டீச்சர்ஸ்மாரோட பேசுறதுக்கு நமக்கு இங்கிலீஷ்ல சில சொற்கள் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி அது ரிலேட்டடான சொற்கள் தான் முதல்ல நம்ம பார்க்கணும், ரைட்? அப்ப சொற்களை பாடமாக்கினதுக்கு அப்புறம், சொற்கள் கொஞ்சம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்டமா, ரைட், இப்பதான் கட்டாயம் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன, நமக்கு கிராமர் தேவை. கிராமர்னு சொன்னா உள்நாட்டு கிராமர் முழுக்க படிக்கிறல்ல, எல்லாத்தையும் படிச்சுட்டு போறல, அப்படி இல்லை. நெசசரி கிராமர், வாட் இஸ் தட் மீன், ரைட்? இப்போ என்ன எல்லாருக்கும் தெரியும் என்ன என்ன நெசசரி கிராமர்னா என்ன சார்? தேவையான கிராமர், நம்மளோட பேச்சுக்கு என்ன கிராமர் இப்போதைக்கு தேவையோ, ஃபர்ஸ்ட்லி நாங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி என்னத்துக்கு கிராமர் படிக்கிற, ரைட், சென்டென்ஸை உருவாக்குறதுக்கு. அதாவது ஒரு வேர்டை படிச்சுட்டு ஒரு வேர்டை பாடமாக்கிட்டு எப்படி சென்டென்ஸ் உருவாக்குறேன்னு தெரியாது, சும்மா ஒரு ஓர்டரை மாத்தி கடைக்கு போயிட்டு டொஃபி வாங்குங்கன்னு சொன்னா சொப் டொஃபி கோ, சரியா? அது பில, தட்ஸ் ராங் கம்ப்ளீட்லி. ஓகே, அப்ப ஓர்டர் நமக்கு தெரியும், எந்த ஓர்டர்ல நம்ம சென்டென்ஸ் உருவாக்குற அப்படின்னு ஓர்டர் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் இந்த கிராமர் படிக்கிற, இந்த ஓர்டர்ல தான் நம்ம இங்கிலீஷ்ல பேசணும், இப்படித்தான் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிராமர் பாயிண்ட் படிக்கிற, ரைட்? சோ அது மட்டும் இல்லாம அதை தாண்டி சில முக்கியமான phrases and expressions. அது என்ன? உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, உதாரணத்துக்கு சொல்றேன், இது அப்படி பார்த்தா அந்த டைம்லடா இப்படி எல்லாம் பேசுவோம் தெரியுமா, அப்படி பார்த்தா எந்த கருத்துப்பட என்ன விஷயம்னு சொன்ன, நான் நினைக்கிற மாதிரிக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுவோம் தெரியுமா, இந்த மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்ற, ரைட்? நம்ம அன்றாடம் இந்த மாதிரி எப்படி எல்லாம் பேசுவோம்னு சொல்லி அந்தந்த phrases நம்ம பாக்குறோம், ரைட்? சோ அடுத்த கட்டமா என்ன செய்யற, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் தான் என்ன, effective practice. அது என்ன சார் effective practice? We have heard about practice, but what does it mean, sir? What does it effective practice mean? என்ன சார் effective practice நீங்க, அது என்ன புதிய விஷயமா இருக்கு, ரைட்? கவனிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட் தான் effective practiceன்னு சொன்னா. alright ஸ்டூடெண்ட்ஸ், நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குது தானே? யாருக்கும் அந்த பிரேக் ஆகி வர மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்? இல்ல clear. alright everyone, thank you so much. right, ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட கொஞ்சம் மைக், யாருக்கும் மைக்ல கிளியர் இல்ல, ஸ்பீக்கர் வேலை செய்யுது இல்லை அப்படின்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட இதுல. ஓகே, alright everyone, effective practiceன்னு சொன்னா, இப்ப ஒவ்வொரு லெவல்ல ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. ஒரு ஆள் பேசிக் லெவல்ல இருப்பாங்க, ஒரு ஆள் இன்டர்மீடியட் லெவல்ல இருப்பாங்க, ஒரு அட்வான்ஸ் லெவல்ல இருப்பாங்க. இப்ப பேசிக் லெவல்ல உள்ளவர் பெருசா பேச ஆசைப்படக்கூடாது. முதல் கட்டமா எடுத்தோடனே நான் நேத்து நடந்த விஷயம் ஃபுல்லாவே கதைக்க போறேன்னா வராது, செட் ஆகாது, இல்லைங்க? அதோட அடுத்த நாள் அவர் படுத்துருவார், எனக்கு இங்கிலீஷ் வேணாம், ஒன்று வேணாம், ரைட்? ஓகே, அப்ப பேசிக் லெவல்ல உள்ளவர் என்ன, முதலாவது ஒரு சென்டென்ஸ் எப்படி உருவாக்குற, ரெண்டு எப்படி சேர்த்து சொல்ற, மூணு விஷயத்தை எப்படி சேர்த்து சொல்ற, நாலஞ்சு விஷயம் எப்படி சேர்த்து சொல்ற, இதெல்லாம் அப்படியே ரியலா இன்னொருத்தங்கிட்ட சொல்ற மாதிரி சும்மா அந்த 5 விஷயத்தையும் சேர்த்து எப்படி பேசுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க வரணும், இல்லைங்களா? எடுத்தெடுப்புக்கு பெருசா பேச போனோம்னு சொன்னா 2ஆம் நாள் இங்கிலீஷே வேணாம்னு வெறுத்து போகும். அதே போல இன்டர்மீடியட் லெவல்ல இருக்கிறவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும். அட்வான்ஸ் லெவல்ல இருக்கிறவர் அவர் வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி, எனக்கு ஓரளவு பேச தெரியும் சார், நல்லாவே எனக்கு வருது, இப்ப நான் இன்னும் கொஞ்சம் இந்த வேற லெவல்ல நான் பேசணும்னு அவங்களுக்கு நாங்க வேற மாதிரி கைட் பண்ணுவோம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், we would give like a lot of idiomatic expressions and phrasal verbs, and we would train them like native speaking pronunciation. அவங்கள அழகா பேசுறதுக்காக வேண்டி இந்த அழகான உச்சரிப்பு, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், வெள்ளக்காரன் எந்த மாதிரி பேசுறான். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு 24 நம்பர் வைங்களேன், 24 நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்டா நம்ம எல்லாம் சொல்லுவோம் இப்படிதானே, 24 அப்படின்னு சொல்லி. இதே அவன்கிட்ட விட்டு அவன் பேசுவான் 24 இந்த மாதிரி பேசுவான். கேர்ள், ஒரு பொண்ணுக்கு நாங்க கேர்ள்னு சொல்லுவோம், நம்ம கேர்ள்டுவோம், அவனை விட்டா கேர்ள் இப்படி பேசுவான், கேர்ள். ஓகே, என்ன இது வித்தியாசமா, இதான் ரியல் இங்கிலீஷ். ஓகே, ரைட்? இந்த ரியல் இங்கிலீஷ் தான் அட்வான்ஸ்ல நாங்க கைட் பண்றோம். ஓகே, அட்வான்ஸ்லன்னு சொன்னா எங்களோட கோர்ஸ்லயும் கைட் பண்ணுவோம், இன்னும் மேலதிகமா போக வேற லெவல் இந்த மாதிரி போகும், ரைட்? சோ என்ன சொல்ல வாருன்னா, இப்ப எல்லாத்தையும் வச்சு ஃபர்ஸ்ட்லி என்ன எஃபெக்டிவ் ப்ராக்டிஸ் ஒன்று பண்ணணும். நினைச்ச மாதிரிக்கு 2 நிமிஷம் பண்ற, 3 நிமிஷம் அப்படின்னு இல்லை, அந்த லெவலை விளங்கி அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமா டே டு டே லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகும்போது இட்ஸ் கோனா பி a super amazing
thing, right, to be honest with everyone. Okay, உண்மைக்குமே சூப்பர்பா இம்ப்ரூவ் ஆகும். அவரே ஃபீல் பண்ணுவாரு, அட்டே எனக்கு அறவே இங்கிலீஷ் இல்லாம இருந்துச்சு, அண்டே கொஞ்சம் வருது, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வந்திருக்கு, ஒரு 2 weeksல வாவ் நான் கொஞ்சம் புதுசா ஃபீல் பண்ணுவீங்க. You would definitely feel something different inside yourself, right? உண்மைக்குமே ஸ்டூடெண்ட். அடுத்தது என்ன முக்கியமான விஷயம் என்ன? பர்சனலைஸ்ட் ஃபீட்பேக். கட்டாயம் என்ன தேவை? நம்ம படிச்சதெல்லாம் சரிதானா, நம்ம பேசுறது சரிதானான்னு யாராவது சொல்றதுக்கு ஒரு கைடு ஒன்று தேவை நமக்கு. கட்டாயம் கைடு இல்லைன்னா பிழையா பேசுவோம். அரகுற இங்கிலீஷோட ஐ வென்ட் டு த மார்க்கெட் டுமாரோ எல்லாம் பல பிழையா வரும், விலகிச்சா. அப்ப அதுக்கு தான் என்ன தேவை? ஒரு கைடு உண்டு, ஒரு பர்சனலைஸ்ட் ஃபீட்பேக். உங்களோட இங்கிலீஷை பத்தி சொல்றதுக்கு ஒருத்தர் கைடு ஒன்று தேவை. இதெல்லாம் இருக்குமா இருந்தா, டெய்லி உங்களோட டச்ல இருக்குமா இருந்தா, you will become a best speaker ever. Okay, you're just going to be super awesome, guys. உண்மைக்குமே நல்லா வரும் உங்களுக்கு இங்கிலீஷ், right? So basic things. அதை விட்டுட்டு 1 month சரளமாக ஆங்கிலம் பேசுறது, இட்ஸ் ரைட் unthinkable everybody. To be honest, guys, உண்மைக்குமே இதை யோசிக்க கூட இல்லை. 1 month அது எப்படி அது சரளமாக பேசுறது? அது நீங்களே யோசிச்சு பாருங்க. 1 month 2 monthsல 3 மாசத்தில் சரளமாக ஆங்கிலம் பேச பயிற்றுவிப்புண்டா, அது நாங்க போய் சொல்லி இப்ப நாங்க சொல்ல வர்றது என்ன, ரைட்? இப்ப எங்கட கோர்ஸ் என்ன, இப்ப எங்கட நீங்க யோசிப்பீங்க, ரைட் சார், ஓகே எல்லாம் விளங்குது, இப்படித்தான் இது பண்ணணும். அப்ப நீங்க எங்களை எப்படி கைட் பண்ண போறீங்க? அதான மெயின் விஷயம். அதான ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? லெட்ஸ் கெட் டு தட் பாயிண்ட் ஸ்ட்ரைட். ஓகே, இப்ப அதை பார்ப்போம் என்னன்னு சொல்லி, ரைட்? சோ why choose eShift, right? So eShift ஏன் சூஸ் பண்ணணும்ன்ற ஒரு முதல் விஷயம் என்ன? முதலாவது என்ன? qualified and experienced lecturers. எங்கிட்ட இருக்கிறாக்கள் எல்லாருமே எல்லாம் குவாலிஃபைட் ஆனாக்கள். ஒன்றுமே டிப்ளமா முடிச்சாக்களோ HND முடிச்சாக்கள் கூட இல்லை. HND முடிச்சாக்களும் எல்லாமே டிகிரி முடிச்சாக்கள். என்ன டிகிரி முடிச்சாக்கள்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ரைட், டீச்சிங் இங்கிலீஷ் ஆஸ் அ செகண்ட் லாங்குவேஜ். இங்கிலீஷை டீச் பண்றதுக்கு ஸ்பெஷல் டிகிரி ஒன்று இருக்கு, ரைட்? அந்த டிகிரி முடிச்சாக்கள் தான் எங்களோட லெக்சரர் பேனல்ல இருக்கிறார்கள். முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது என்ன? ஏன் eShift? எஃபெக்டிவ் டீச்சிங் மெத்தடாலஜி. சும்மா பக்கா டீச்சிங் எங்கிட்ட இருக்கு. என்ன டீச்சிங் நாங்க சொல்லுவோம், என்னென்று ஸ்டெப் ஒவ்வொன்றா சொல்லுவேன், ரைட்? The third point, flexible learning. எல்லாருக்கும் ஒரு நெகிழ்வான தன்மையுடைய ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தான் எங்கிட்ட. அடுத்தது என்ன? ஹை ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன். லாஸ்ட் ஒன், ரைட்? என்ன? சும்மா பக்கா சர்டிஃபிகேஷன் நாங்க ப்ரொவைட் பண்ணது. ஓகே, லெட்ஸ் லைக் டைவ் இன்டு டீப்பர் ஆஃப் ஈச் ஒன், ரைட்? எல்லாத்தையும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம் என்னன்னு. இல்ல முதலாவது just faculty member, this is me, AM Azim, managing director of eShift International Academy. eShift உடைய டைரக்டர் நான் தான். இந்த போட்டோ இருக்கிறது நான் தான், ரைட்? அதுல கொஞ்சம் யங்கா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப கொஞ்சம் வயசு வைத்து லைட்டா, right? I'm just 30 years, just 30 years, and I'm just married. I have 2 babies as well, right? Okay, 2 பேபிஸும் இருக்கு எனக்கு. நான் லெக்சரும் பண்றேன். ஓகே, டைரக்டரும் தான், லெக்சரும் பண்றேன், ரைட்? அடுத்தது வந்து பாருங்க, முதல்ல இருக்கிற ஹக்மல், MHM ஹக்மல் சார். இவர் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில மாஸ்டர்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அதே சந்தர்ப்பத்துல ஓப்பன் யூனிவர்சிட்டியில லெக்சராகவும் இருக்கிறார், ரைட்டா? அடுத்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில டெம்பரரி லெக்சரா ஒர்க் பண்ணாரு. ஓகே, அடுத்தது SH நுஷ்கா, இவங்களும் டெசல் டிகிரி முடிச்சிருக்காங்க டீச்சிங் இங்கிலீஷ்ல. அதே சந்தர்ப்பத்துல இப்ப சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க லெக்சரா. அடுத்தது மிஃப்ரா, அடுத்தது சஸ்னி, இவங்க எல்லாருமே டீச்சிங் இங்கிலீஷ் ஆஸ் அ செகண்ட் லாங்குவேஜ்ல ஸ்பெஷல் டிகிரி முடிச்சிருக்காங்க. அதே சந்தர்ப்பத்துல ரைட், எல்லாரும் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க லெக்சரர். ஆல்ரைட், தட்ஸ் ஆல் அபௌட் தி லெக்சரர் பேனல், ரைட்? அவ்வளவுதான் லெக்சரர்ஸ் மார்க். அடுத்து வந்து என்ன? டீச்சிங் மெத்தட் என்ன சார்? ரைட், இப்போ முக்கியமான பாயிண்ட்ஸ். இதான் முக்கியமான பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். கட்டாயம் ஏன் வித்தியாசப்படுற மற்ற இன்ஸ்டிடியூட்ல இருந்து நாங்க ஏன் டிஃபரன்ஷியேட் ஆகிறோம், ஏன் நாங்க டிஃபரன்ஸ்னு சொன்னா மெயின் விஷயம் டீச்சிங், ரைட்? முதலாவது ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னா, முதல்ல பாருங்க, அக்யூசிஷன் அண்ட் ஃபார்மேஷன் போட்டிருக்கு. நீங்க அதை ஒரி பண்ணிக்க தேவையில்லை, என்னன்னு நான் சொல்லுவேன். என்னன்னு அக்யூசிஷன் தான் பிள்ளைங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சின்ன புள்ளை யோசிச்சுக்கோங்க, ஒரு சின்ன பேபி, ரைட்? ஒரு 2-year-old பேபி வந்து எப்படி லாங்குவேஜ் நம்ம விளங்கப்படுத்துவோம் அந்த பிள்ளைக்கு, இது இதான்னு சொல்லி விளங்கப்படுத்துறதில்ல. நம்ம ஒன்றை செஞ்சு காட்டினா அந்த புள்ள ஒட்டோவாது என்ன செய்யும், அப்படி உள்வாங்கி பழகிட்டே இருக்கும். என்ன இதுன்னு ஆராயாது, விளங்கிச்சா? நம்ம இதை பார்த்து தண்ணீர்னு சொன்னா அதுவும் தண்ணி 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 தண்ணின்னு அப்படியோ, இது இப்படி இருந்தா தான் தண்ணி, இந்த கலர்ல இருக்கணும், இப்படி இருக்கும்னு விளங்கப்படுத்துறல. நம்ம சில விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்தோ அதை அப்படியோ உள்வாங்க வச்சு நம்ம அதை பழக வைக்கிறோம், விளங்கிச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம என்ன செய்யல, ஒன்றையும் விளங்கப்படுத்துறல, அப்படியோ பழக்கி விடுற, அவங்க உள்வாங்க வச்சிடுற. ஆல்ரைட், சோ இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அக்யூசிஷன். இப்படி நாங்க என்ன செய்வோம், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் சில விஷயங்களை ஆராய போக கூடாது, ரைட்? அப்ப அந்த விஷயத்தை அப்படி உள்வாங்கி அப்படியோ ஒட்டோவா பேச வச்சிரும் அந்த விஷயத்துல. ரெண்டாவது தான் ஃபார்மேஷன். ஃபார்மேஷன் சொல்றது உருவாக்குற.
ஒரு பேட்டர்னை படிச்சு தருவோம், ஒரு விஷயத்த சொல்லி தருவோம். இந்த பேட்டர்னை வச்சு இதே மாதிரி மல்டிபிள் பேட்டர்ன்ஸ், இதே மாதிரி வேற வேற விஷயங்கள், ஒரே பேட்டர்னை வச்சு வேற வேற விஷயங்களை உருவாக்க வைப்போம். உங்களே ரைட், நீங்க தான் செய்ய போறீங்க, நாங்க இல்ல. ரைட், நீங்க வச்சு அந்த சொல்லித்தர பேட்டர்னை வச்சு என்ன செய்வீங்க, பல சென்டென்ஸ்ல உருவாக்கி யூ ஜஸ்ட் கோயிங் டு ஸ்பீக் அமேசிங்லி. ரைட், நீங்க அழகா பேசுவீங்க. ரெண்டாவது விஷயம் என்ன, லேர்னிங் வித் ESL கேம்ஸ். உங்களுக்கு இங்கிலீஷுக்குன்னு சொல்லியே டீச் பண்றதுக்காக வேண்டிய சில ஸ்பெசிபிக் கேம்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த உங்களை சுவாரஸ்யமா உங்களோட செஷனை கொண்டு போறதுக்காக வேண்டி கட்டாயம் நாங்க சில கேம்ஸ் எல்லாம் போட்டு உங்களை கைட் பண்ணுவோம். மூணாவது என்ன, தியரி பார்ட் இருக்கு, ப்ராக்டிக்கல் பார்ட் இருக்கு. அது என்ன சார் தியரி பார்ட்? ரைட், கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமா ஒவ்வொரு செஷன்லயும் தியரியும் ப்ராக்டிக்கலும் இருக்கு. தியரின்னு சொன்னா மத்த இடங்கள் மாதிரி ஒரு 1 hour எடுத்து படிச்சு வந்துட்டு ஓகே இது நீங்க வீட்டை போய் பண்ணுங்க, வீட்டை எழுதிக்கோங்க, நோட்ஸ் எழுதுங்கன்னா எங்கட சிஸ்டம் இல்ல. ஒரு சின்ன தியரி பார்ட்டை ஒரு 30 minutes எடுத்து படிச்சு தந்தால் மிச்ச 1 hour-ம் என்ன செய்வோம்னு சொன்னா ஃபுல்லா அந்த படிச்சு தந்த விஷயத்தை வச்சு உங்களை பேச வைப்போம். நீங்க தான் பேசுவீங்க, நாங்க we are not going to speak anymore. ஓகே, ஒரு விஷயத்தை கைட் பண்ணி சொல்லி தந்துட்டு இது இப்படித்தான் உருவாக்குற, இப்படித்தான் வரும்னு தந்துட்டு அங்கால அதை வச்சு நீங்க கதைக்க போறீங்க. அதை மட்டும் வச்சு எல்லாத்தையும் இல்ல, ரைட், அன்றைக்கு செஷன்ல கைட் பண்றதை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க, பேச போறீங்க. ஆல்ரைட், சோ இப்படி பேசும்பொழுது நாங்க ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலா ஃபோக்கஸ் பண்ணுவோம். இண்டிவிஜுவலா எப்படி சார், ஒரு 100 பேர் வைங்க, உதாரணத்துக்கு 100 பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்கன்னா இந்த 100 பேரையும் எப்படி நீங்க இண்டிவிஜுவலா கவனிப்பீங்க? அதுக்கு தான் நான் நேரத்தோட எங்க லெக்சர் பேனலை காட்டினேன். கிட்டத்தட்ட 5 பேர் இருக்கும். ரைட், ஓகே, 5 இல்ல 7 பேர் இருக்கோமே. ரைட், இப்ப நான் சாம்பிளுக்காக காட்டினேன். Right. In the practical approaches in what is the best practical approach that we have, which is different from other institution? மற்ற இடங்களை விட வித்தியாசமா எங்கட ப்ராக்டிக்கல் அப்ரோச் எப்படி இருக்க போகுதுண்டா ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு விஷயத்த நாங்க கைட் பண்ணினோம்டா, அவங்களுக்கு படிச்சு தந்தோம்டா, அதை முதல் கட்டமா எல்லாரையும் பேச வைப்போம். எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் சரியோ பிழையோ எல்லாரும் அந்த விஷயத்த கொமனா பேசுங்க, கூட்டத்தோட கோவிந்தா மாதிரி பேசுங்க, அவ்வளவுதான். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுல சிலாக்கள் என்ன சார் எல்லாரும் கதைக்கிறாங்க விளங்குது, அப்படி இல்லை. நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கப்படுத்தும் போது யாரையும் பேச விட மாட்டோம், நாங்க தனியா விளங்கப்படுத்துவோம். அதுல விளங்கிட்டாண்டு கேட்போம், திருப்பி கேட்டு ரைட், யாருக்கும் விளங்கலைன்னா திருப்பி ஒருக்கா கைட் பண்ணுவோம். இப்படி ஒரு விஷயத்த நாங்க கைட் பண்ணி படிச்சு தந்துட்டு இப்ப காமன் பிராக்டிஸ் அதை வச்சு எல்லாரும் கதைங்க, நாங்க கேள்வி கேட்க நீங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எல்லாம் ஏன் இது ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். மெயின் பாயிண்ட், ஏன்னா ஆன்லைன் செஷன்ல பொதுவா கேர்ள்ஸுக்கு என்ன ஒரு ஷை டைப், அவங்க வெக்க சுபாவம் இருக்கு இல்லையா? அப்ப ஒரு 2-3 நாளைக்கு அந்த மாதிரி எல்லாரோடையும் கொமனா கூட்டத்தோட பேசும்பொழுது அந்த வெக்கம் கொஞ்சம் ஈடுபடும் படிப்புல. ரைட், அப்ப நம்மளும் பேசணும், எனக்கும் இங்கிலீஷ் வருதுன்னு ஒரு ஆசை உண்டு வரும், டெஃபினெட்லி. ரைட், சோ அப்ப எல்லாரையும் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பேச வைப்போம். வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 20 minutes மாதிரி தான் நடக்கும். அது அடுத்த மிச்சம் இருக்க பேலன்ஸ் டைம்ல இண்டிவிஜுவல் பிராக்டிஸ். அது என்ன இண்டிவிஜுவல் பிராக்டிஸ்? எத்தனை பேர் செஷனுக்கு ஜாயின் பண்ணிருக்காங்களோ 80 பேர் 100 பேர்னா 80 பேரையும் நாங்க இருக்கிற லெக்சரர்ஸ் அப்படி பிரிச்சு எடுப்போம், ரூமா டிவைட் பண்ணுவோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ரூமா டிவைட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 20 பேரா டிவைட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் 20 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க கொடுப்போம். சரியா? கொடுத்து அதுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அன்றைக்கு படிச்ச விஷயத்த பேச வைப்போம். Okay, we will make everybody speak better. Okay, just don't worry about it, right? ஒன்னையும் யோசிக்க கூடாது. ஓகே, அதுல இருக்கிற இந்த மாதிரி டீச்சிங் நீங்க எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்க. இட்ஸ் a unique and different way. Alright, ஓகே, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்ப என்ன செய்யும், ரூமா டிவைட் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸ். ரூமாண்டா 80 பேர் வந்தாலும் 80 பேரையும் அப்படியோ டிவைட் பண்ணி, ரைட், 20 பேரா டிவைட் பண்ண அப்ப 4 பேர் லெக்சரர்ஸ் மாதிரி இருப்பாங்க ஒவ்வொரு ரூம்லயும் இருந்து அன்றைக்கு படிச்ச விஷயத்த ஒவ்வொருத்தரா பாயிண்ட் பண்ணி ரைட், நீங்க சொல்லுங்க, ரைட், நீங்க சொல்லுங்க, அதுல மிஸ் ஆயினா இன்னொருக்கா சொல்லுங்க, ஒவ்வொருத்தரையும் பேச வைப்போம். ஆல்ரைட், இட்ஸ் லைக் a physical class. ஆல்ரைட், சோ இப்படி ஒரு பிராக்டிஸ் நடக்கும். சரியா? அது மட்டுமா சார் வரும் அனுப்பிடுவீங்களா? நோ, அதை தாண்டி இன்னொரு முக்கியமான செல்ஃப் பிராக்டிஸ் வித் ஃபீட்பேக். அன்றைய செஷன் முடிகிறதோட அடுத்த செஷனுக்கு அந்த இடைப்பட்ட டைம்ல அன்றைக்கு நடந்த அந்த செஷனுடைய அந்த தியரி பார்ட்டை இவங்க என்ன செய்யணும், செல்ஃபா பிராக்டிஸ் பண்ணி நாங்க சொல்ற லெக்சரருக்கு நீங்க சென்ட் பண்ணணும் உங்களோட ப்ராக்டிகல்ஸ். ஓகே, உங்களோட ப்ராக்டிகல்ஸ் என்ன செய்யணும், சென்ட் பண்ணணும் அவங்களுக்கு. என்னத்துக்காக வேண்டி? பேசுறது சரியா, ஃபீட்பேக் எடுக்கிறதுக்காக. இது ஓகேவா, இந்த இங்கிலீஷ் சரி, நான் பேசுறது சரியா, இல்ல பிழை இருக்கா, நான் பேசுற வே ஓகேவா, இப்படிதான் ரியலா பேசுறதா, இல்லாட்டி வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு உங்களோட ஸ்பீக்கிங் சம்பந்தமாக ஒவ்வொருத்தருக்கும் எல்லாரும் அனுப்பணும். எல்லாருக்கும் அனுப்புற அவ்வளவு பேருக்கும் தனித்தனி ஃபீட்பேக் அவங்களுக்கு அந்த லெக்சரர் தருவாங்க. ரைட்டா? பாருங்க, காமன் பிராக்டிஸ் ஒன்று நடக்கும், அதே போல தனித்தனி பிராக்டிஸ் ஒன்று நடக்கும். அடுத்தது நீங்க போய் உங்களை வீட்டை நிம்மதியா தூங்க விடுறல, ரைட்? அன்றைக்கு நடந்த விஷயத்தை நீங்க பிராக்டிஸ் அனுப்பியே ஆகணும் கட்டாயம்.
ரைட்? அப்ப இதுல என்ன ஃப்ளோ, என்ன மிஸ்டேக் இருக்கு, இது எப்படி நீங்க இன்னும் அழகாக்கலாம், இது எப்படி ஸ்டைலா பேசலாம்னு சொல்லி எல்லா ஃபீட்பேக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ட்ரோ பண்ணாதீங்க ஸ்க்ரீன்ல, ப்ளீஸ் ஜஸ்ட் அவாய்ட் திஸ் ஒன். ஜஸ்ட் கைண்ட் ரிக்வெஸ்ட். ஓகே, யாரும் ஸ்க்ரீன்ல ட்ரோ பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அப்ப இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பிராக்டிஸ்ல யோசிச்சு பாருங்க, இதுதான் ஆகவே பெஸ்டான பிராக்டிஸ் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன் சொல்லுங்க பாப்போம். அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம்லயே இந்த வாய்ஸ் நோட் அனுப்பாது லெக்சரருக்கு. ஏன்? ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி பிழை ஆகும், இது நல்லா இல்லை, இன்னொன்று ரெக்கார்ட் பண்ணும், அதுவும் நல்லா இல்லைன்னு இன்னொன்று ரெக்கார்ட் பண்ணும், அதுவும் நல்லா இல்லை, இப்படி திருப்பி திருப்பி செய்யும் பொழுது என்ன நடக்குது அங்க சொல்லுங்க பாப்போம். தட்ஸ் பிராக்டிஸ். அப்ப திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா ஒரு விஷயத்தை செய்ய செய்ய அவங்களுக்கு அந்த விஷயம் இன்னும் நல்லா பழக்கமாகுது இல்லையா? சோ இப்படியான ஒரு பிராக்டிஸும் நடக்கும். ரைட்? ஓகே, இதுதான் எங்களோட ப்ராக்டிக்கல் அப்ரோச். ஓகே, இது தாண்டி இப்ப எங்களோட அடுத்த லேர்னிங் சிஸ்டம் எப்படி, ஃபிளெக்சிபிள் லேர்னிங் சிஸ்டம் எப்படி நாங்க டீச் பண்ண போறோம் உங்களுக்கு. ரைட்? 2 பேட்டர்ன்ல ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எங்கிட்ட லேர்ன் பண்ணலாம். ஒன்று வந்து லைவ் செஷனுக்கு அட்டென்ட் பண்ற. ரைட்? 100% எல்லாருமே லைவ் செஷனுக்கு அட்டென்ட் பண்ணணும். கட்டாயம் பண்ணினாதான் எங்களோட சேர்ந்து பேசுற பாக்கியம் உங்களுக்கு வரும். நாங்க அப்படி உங்களோட பேசுறது இப்ப தனித்தனி ஒவ்வொருத்தரா. ஆனா எல்லா டைமும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது தானே. சம்டைம் முக்கியமான ஒரு பிஸியில வரும், இல்லாட்டி முக்கியமா ஏதாவது ஒரு வேலைண்ட ஒவ்வொருத்தருக்கும் வந்துடும் இல்லையா? அப்படி வார டைம்ல கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல அவங்க என்ன செய்யலாம், ரெக்கார்டிங் மூலமாக, லேர்னிங் த்ரூ ரெக்கார்டிங். ஓகே, ரெக்கார்டிங் மூலமாக படிச்சு அந்த பிராக்டிஸ் அவங்க சென்ட் பண்ணணும். ஓகே, கட்டாயம் அவங்க சென்ட் பண்ணணும். ஆல்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி ஒரு சிஸ்டம். அப்ப செஷனுக்கு அட்டென்ட் பண்ணி படிக்கிறது, அடுத்தது வந்து செஷன் அட்டென்ட் பண்ண கிடைக்காதாக்கள் ரெக்கார்டிங்கை பார்த்து திருப்பி என்ன செய்வாங்க, அதுல உள்ள கொடுத்த ப்ராக்டிஸை செல்ஃபா பண்ணி என்ன லெக்சரருக்கு அனுப்பி ஃபீட்பேக் எடுத்துக்கொள்வாங்க. இப்படி ஒரு சிஸ்டம். ரைட்? இது தாண்டி இப்ப கிளாஸ் எப்படி சார் நடக்க போகுதோ, எப்படி சார், என்ன மாதிரி கிளாஸ், என்ன மாதிரி உங்களோட ஃபீஸ் என்ன, அது இதுன்னு சொல்லி இப்ப அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி வந்து வரும். ரைட்? ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ரைட்? ஓகே, வீக்லி 2 classes தான். ஓகே, யோசிப்பீங்க, ஏன் சார் 10 கிளாஸ் போடலாம் தானே, 5 கிளாஸ் போடலாம் தானே. இது வந்து யூனிவர்சிட்டி ஸ்டாண்டர்ட் சிலபஸ் அடிப்படையில் வீக்லி 2 classes தான் போட சொல்லிருக்கு. ரைட்? அப்ப அடுத்து வந்து வீக்லி 2, just 1 minute everyone, 1 minute. Alright students, அப்ப weekly 2 classes தான். 2 classes Monday and Tuesday நடக்கும். Right? Okay. அடுத்தது வந்து டைம் எப்படி, 8ல இருந்து 9:30 வரைக்கும். 8ல இருந்து 9:30 வரைக்கும் தான் உங்களுக்கு செஷன் நடக்கும். 1.5 hour. நிச்சயம் இல்லை 2 hours 3 hours சொல்லி ஃபெடப் ஆகாது. ரைட்? எங்களோட செஷன் எப்பவுமே ஆக்டிவா இருக்கும் பிள்ளைகள். ஆக்டிவா, எப்பவுமே ஆக்டிவா இருக்கும். ஏன்னா எல்லாரோடையும் கழிச்சு தான் நாங்க கொண்டு போவோம் உங்களோட. நாங்க ஜஸ்ட் ஒரு கைடு உங்களுக்கு, நீங்க தான் பேச போறீங்க. we are just going to make you guys speak. நாங்க உங்களையே பேச வைக்க போறோம் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? ரைட்? நாங்க பேச மாட்டோம், நீங்க தான் பேசுவீங்க எங்களோட. அடுத்தது வந்து என்ன சார், கோர்ஸ் பேமெண்ட் முக்கியமா ஒரு விஷயம். என்ன மாதிரி சார்? ரைட், உங்களுக்கு 6 month கோர்ஸ் பிள்ளைகள், 6 மாசம் மந்த்லி வந்து 8 கிளாஸ் நடக்கும். ஓகே, ரைட். கோர்ஸ் பேமெண்ட் வந்து டோட்டல் கோர்ஸ் பேமெண்ட் 14,000 ரூபா. 6 மாசத்துக்கும் சேர்த்து 14,000 ரூபா. அட்மிஷன் 4,000. அது முதலாவது மாசம் அட்மிஷன் 4,000. அடுத்த ஒவ்வொரு மாசம் நீங்க 2,000 பே பண்ணணும். அடுத்த 5 மாசத்துக்கு ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நாங்க அட்மிஷனும் ஃபர்ஸ்ட் மந்த்தையும் சேர்த்து எடுக்கிறோம் 4,000. ரைட்டா? அடுத்தது வந்து அடுத்த 5 மாசம் நீங்க 2,000 தான் பே பண்ணணும். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஆனா அதோட இன்னொரு பிக் ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம். என்ன? 2 இன்ஸ்டால்மெண்ட்ல பேமெண்ட் பண்றீங்களா இருந்தா, 2 இன்ஸ்டால்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த், இந்த 2 மாசத்துக்குள்ள நீங்க முழு பேமெண்ட்டையும் பண்றீங்களா இருந்தா உங்களுக்கு 10,000 மட்டும்தான் வரும். ஜஸ்ட் 10,000, 14 கூட இல்ல, 10,000 மட்டும்தான் டோட்டல் கோர்ஸ் பேமெண்ட். ரைட்? அப்ப இந்த கோர்ஸ் முடிகிறதோடையே எங்கட கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் சர்டிபிகேஷன் நாங்க உங்களுக்கு தருவோம். சரியா? கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் சர்டிபிகேஷன் பாருங்க, எங்கட இன்ஸ்டிடியூட் கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். ரைட்? ஓகே, ஸோ கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் சர்டிபிகேஷன் நாங்கள் கோர்ஸ் முடிகிறதோடு தருவோம். அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட யூஜிசி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு. யூஜிசியால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட், யூஜிசியால அப்ரூவல். ஓகே, அப்ப அந்த சர்டிஃபிகேட்டும் இருக்கு. அது 15,000க்கு நீங்க பே பண்ணி எடுக்கணும். ஏன்னா அது எங்கட சர்டிஃபிகேட் இல்ல, அது அவங்க அந்த யூனிவர்சிட்டியால தர சர்டிஃபிகேட். ரைட்டா? அது மட்டும் இல்லாம அடுத்தது என்ன, குளோபலி ரெகக்னைஸ்ட் யூகே சர்டிஃபிகேட். அது என்ன சார் யூகே சர்டிஃபிகேட்? ரைட், இப்ப கிட்டத்தட்ட 120 கண்ட்ரீஸுக்கு மேல அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட் இருக்கு. அதாவது யூகே அவார்டிங் பொடியால தார ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட். ரைட்?
அதுவும் எங்கட ஸ்ரீலங்காவில் நாங்க தார சர்டிபிகேட் இல்ல, யூகேல இருக்கிற ஒரு அவார்டிங் பாடி உங்களுக்கு தார இன்டர்நேஷனல் சர்டிபிகேட், அதுவும் 15,000, அதுவும் அவங்க தான் தருவாங்க. ரைட்டா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நாங்க எங்கட சர்டிபிகேஷன் இருக்கு. ரைட்டா? So again, let me just recap with what I have spoken about, right? நான் பேசின விஷயத்தை சொல்றேன் திருப்பி ஒருக்கா. ஆல்ரைட், எல்லா கேள்விக்கும் நான் பதில் தருவேன் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு கேள்விக்கு பதில் தருவேன், நோ வரிஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்ப எங்கட மெயின் ஃபோக்கஸ் வந்து ஸ்பீக்கிங். ஏண்டா லாங்குவேஜ்ல முதலாவது தேவைப்படுறது ஸ்பீக்கிங் தான். ஸ்பீக்கிங் வந்துட்டா மற்றதெல்லாம் ஓகே, மற்றதெல்லாம் சும்மா வந்துடும். ஆல்ரைட் எவ்ரிஒன். அப்ப ஸ்பீக்கிங் உங்களை வளப்படுத்தி எடுக்கிறது மட்டும் இல்லாம ப்ரொஃபஷனல் லெட்டர் ரைட்டிங் நாங்க கைட் பண்ணுவோம். ப்ரொஃபஷனல் லெட்டர் ரைட்டிங்னா என்ன சார்? ரைட், ஒரு நீங்க ஃபார்மல் லெட்டர், நீங்க சும்மா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எழுதுற லெட்டர் அப்படி இல்லை, ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு கரியர்ல நீங்க போகும் பொழுது உங்களோட வேலைக்கும் சரி, இல்லாட்டி உங்களோட பொஸ்ஸுக்கு எழுதுற லெட்டர், இந்த மாதிரி ஆஃபீஸ் வழியை யூஸ் பண்ற ப்ரொஃபஷனல் லெட்டர்ஸ். ஓகே ரைட், இந்த லெட்டர்ஸ் நாங்க எப்படி எழுதுறேன்னு அதையும் கைட் பண்ணுவோம் நிச்சயமாக. ரைட், சும்மா சும்மா லெட்டர்லாம் இல்லை, தேவையில்லாத லெட்டர்ஸ்லாம் வராது பிள்ளையர். ஃப்ரெண்டுக்கு எப்படி எழுதுற, ஒரு அம்மாக்கு எப்படி எழுதுற, நீங்க ஒரு ப்ராக்டிக்கலா யோசிங்க. நம்ம ஃப்ரெண்டுக்கு எப்பயாவது லெட்டர் எழுதுறமா? நம்மளோட அம்மாக்கு எங்கேயாவது லெட்டர் எழுது நம்ம கால் பண்ணி கதைக்கிறோம், மெசேஜ் பண்றோம், மச்சான் எங்க இருக்காரு. தட்ஸ் இட், ரைட்? இவங்களுக்கு லெட்டர் எழுதி நம்ம படிக்கணுமா சொல்லுங்க? இட்ஸ் நாட் நெசசரி. ஆல்ரைட், எங்களுக்கு தேவையில்லாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எப்ப லெட்டர்ஸ் தேவை? ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணக்குள்ள லெட்டர் தேவை, பொஸ் ஒரு வேலையில இருக்கும்போது லீவ் எடுக்கிறதுக்கு லெட்டர் தேவை, அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண போறோம்னா அப்ரூவல் எடுக்க லெட்டர் தேவை. இந்த மாதிரியான முக்கியமான லெட்டர்ஸ் நாங்க என்ன செய்வோம், உங்களோட கரியருக்கு தேவைப்படுற லெட்டர்ஸ் நாங்க we will definitely guide all of you. All right, so right, 1 minute. Okay, so இதுகள் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கட அப்ரோச், டீச்சிங் அப்ரோச் மீதான், எங்கட கோர்ஸ் மீதான், எங்கட இதுவும் இதான். ரைட், உங்களுக்கு எதுவும் கேள்வின்னா இப்ப சாட் பாக்ஸ்ல கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னு சொன்னா இப்ப நான் அலோவ் பண்ணினா நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க, ஒரே டைம்ல விளங்காது. ஸோ சாட் பாக்ஸ்ல மெசேஜ் ஒன்று தாங்களே. ரைட், ஒருத்தர் கேட்டிருக்காங்க NVQ 5 ஈக்குவலா சார்? எஸ், அப்சல்யூட்லி. NVQ level 5 ஈக்குவல். ஸ்ரீலங்கன் NVQ சர்டிபிகேட் இருக்கு, நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதால தார சர்டிபிகேட் இருக்கு தானே, அதுக்கு ஈக்குவல் தான் நீங்க எடுக்க போற இந்த டிப்ளமா சர்டிபிகேட். ரைட்டா? 6 month கோர்ஸ். ரைட், யூகே சர்டிபிகேட் அவார்டிங் பாடி அப்படின்னா நீ கேட்கறது விலங்கல்ல. யூகே அவார்டிங் பாடின்னு சொல்றது யூகேல வந்து ஸ்ரீலங்கால இருக்கிற மாதிரி பிள்ளைகள். ஓகே, ஸ்ரீலங்கால இன்ஸ்டிடியூட் இருக்கிற மாதிரி, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கிற மாதிரி யூகேலையும் சில பிரைவேட் காலேஜஸ், பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ரைட், அவங்களோட சர்டிபிகேட் வந்து மல்டி லெவல்ல அங்க ரெக்கக்னைஸ்ட் ஆகும். பல கண்ட்ரீஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. ஓகே, அந்த சர்டிபிகேஷன் வந்து ஸ்ரீலங்கால நீங்க பிரிட்டிஷ் கவுன்சில் அதே போல ஃபாரின் மினிஸ்ட்ரியில அட்டஸ்டேஷன் பண்ணி எடுக்கலாம். நீங்க ஃபாரினுக்கு போறீங்க, ஃபாரின் யூஸுக்கு போறீங்கன்னு சொன்னா அங்க உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் யூஸ் பண்ணணுமா இருந்தா, ரைட், நீங்க ஸ்ரீலங்கால பிரிட்டிஷ் கவுன்சில் ஃபாரின் மினிஸ்ட்ரியில என்ன செய்வாங்க, இது பண்ணி தருவாங்க. ரைட், அவார்டிங் பாடி வந்து 2 இருக்கு எங்கிட்ட. IVQ ஒன்று இருக்கு, இன்டர்நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்கு. அதே போல இந்த IQRF இன்டர்நேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபோரம் ஒன்று இருக்கு. ரைட், கொஞ்சம் இருங்க, நேம் கொஞ்சம் செக் பண்ணிட்டு வரேன். ரைட், இன்டர்நேஷனல் குவாலிஃபிகேஷன் அவார்டிங் ஃபோரம் அப்படி ஒன்று இருக்கு. ரைட், அதுலயும் இருக்கு எங்கிட்ட. அடுத்து வந்து OTHM-உம் PSN-உம் கொஞ்சம் ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம். ரைட், PSN தான் லீட்ல போறது, இப்ப ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம். அதோட டைப் ஒன்று வந்துட்டுன்னு சொன்னா கட்டாயம் அதுவும் உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணோம். ஓகே, டிப்ளமோ முடிஞ்ச பிறகு ஹை டிப்ளமா டிகிரி சேவிங் எல்லாம். ஸோ we have a plan to do high national diploma and degree, பட் இன்னும் டிசைட் பண்ணல ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எங்களுக்கு பிளான் இருக்கு ஹை நேஷனல் டிப்ளமாவும் டிகிரியும் செய்யறதுக்கு மாதிரி, பட் இன்னும் டிசைட் பண்ணல. மேபி இன் த ஃபியூச்சர் we can. முக்கியமான விஷயம், கவர்மெண்ட் சர்டிபிகேட்டுக்கு வந்து நீங்க எக்ஸாம் செட் பண்ணணுமாண்டா? ரைட், முக்கியமான கேள்வி. 2 சர்டிபிகேட்ஸுக்கும் நீங்க எக்ஸாம் செட் பண்ண தேவையில்ல, ஒரு அசைன்மெண்ட் ஒன்று செய்ய வேண்டி வரும். ஏன்னா யூனிவர்சிட்டி ஸ்டாண்டர்ட் சிலபஸ்ல கொண்டு போறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன செய்யணும்னா அசைன்மெண்ட் சென்ட் பண்ணணும். அசைன்மெண்ட் ஒன்று அது ஈஸியா தான் இருக்கும், லாஸ்ட்ல நாங்க சொல்லுவோமே, அந்த அசைன்மெண்ட் நீங்க செஞ்சு எங்களுக்கு அனுப்புறத விட நாங்க எங்கட இன்ஸ்டிடியூட் சர்டிபிகேட் தருவோம். அதே போல அதே அசைன்மெண்ட்டை வச்சு நீங்க என்ன செய்யலாம், UGC ரெகக்னைஸ் சர்டிபிகேட்டும் எடுக்கலாம், நோ ப்ராப்ளம். ரைட், ஃபீ விஷயம் திருப்பி ஒருக்கா கேட்டிருக்காரு. ஓகே, பாருங்க, ஃபீ வந்து ஓகே, நீங்க ஒரேடியா பண்றேன்னு சொன்னா, ஐ மீன் ஃபர்ஸ்ட் 2 monthsக்குள்ள நீங்க ஃபுல் பேமெண்ட்டும் பண்றதா இருந்தா, ஃபர்ஸ்ட் அட்மிஷன் ஸ்டார்டிங்ல உண்டு, அதே போல அடுத்த மாசத்துக்குள்ள நீங்க ஃபுல் பேமெண்ட்டையும் பண்றதா இருந்தா 10,000 மட்டும்தான். ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு 5,000 பண்ணணும், அடுத்த மந்த்துக்கு 5,000 பண்ணணும். ரைட்,
அப்ப இது வந்து உங்களோட ஒரேடியா பண்றேன்டா 2 மாசத்துக்குள்ள. அல்லது நீங்க மந்த்லி வைஸ் பண்ண போறீங்க பேமெண்ட் அப்படின்னு சொன்னா அட்மிஷன் வந்து நீங்க 4000 பண்ணணும். அட்மிஷன்டா அது வந்து 2000 அட்மிஷன், மத்த 2000 வந்து ஃபர்ஸ்ட் மந்த் பேமெண்ட். அப்ப இது வந்து அட்மிஷன் 4000, அடுத்த வார 5 மாசத்துக்கும் 2000 படி நீங்க பேமெண்ட் பண்ண வேண்டி வரும். ஓகே, so that's all about the payment. All right, sir, Hakmal sir, are you there? Hakmal sir, can you hear me? All right, oh, so sorry. உங்களை லவ் பண்ணலன்னு, just give me a minute. Give me a minute. Right. Okay, wait. Yeah, students, first 5 month அந்த 5000ல admission include. Yes, Azim sir. Yeah, Am I yeah. audible? Am I Yeah, audible? you are audible, sir. Right. Okay. Like you can just yeah. Right. UGC certificate வந்து equivalent to NVQ5. Yes, of course. That's what I told you earlier. இப்போ நீங்க எடுக்க போற இந்த யூனிவர்சிட்டி சர்டிபிகேட்டுக்கு தானே பிள்ளைகள், அந்த 6 month முடிச்ச மாதிரியான கோர்ஸ் சர்டிபிகேட்டுக்கு தானே, அது வந்து நம்ம ஸ்ரீலங்கா NVQ5க்கு ஈக்குவல். ஓகே, 5க்கு ஈக்குவல். 6 வந்து அங்கே HND போகும், அங்கே 7 வந்து டிகிரிக்கு வரும். ஓகே, ரைட் சார். நான் ரைட், ஒரு ஆள் மெசேஜ் பண்ணிருக்காங்க, இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் எல்லா கோர்ஸ்லயும் சொல்றது. ரைட், ஓகே, தட்ஸ் a very good question. ரைட், அபிராமி நினைக்கிறேன். ஓகே, அபிராமி அவங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க. Just wait, give me a minute, sir. Yes. Yeah, we are also expecting this specific question. Same question. Yes, of course. ஓகே, எல்லாரும் மெசேஜ் பண்ணிருக்காங்க. எல்லா இடத்துலயும் இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் சொல்றாங்க. நான் அப்படி நடக்கிறல்ல, ஆனா இது எப்படி நம்புறேன்னு கேட்டேன். நாங்க உங்களுக்கு ஒரு டெமோ செஷன் ரெக்கார்டிங் இருக்கு பிள்ளைல எங்கிட்ட, நாங்க 21st பேஜுக்கு செஞ்சது. ரைட், அதை உங்களுக்கு நாங்க சென்ட் பண்றோம். நீங்க ஒருக்கா பாருங்க நாங்க எப்படி கொண்டு போறோம் எங்க டீச்சிங். ஆல்ரைட், ஏன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நாங்க ஏன் இவ்வளவு லெக்சரல் பேனல் காட்டணும் தெரியுமா? இவ்வளவு பேர் இருக்குன்னு பாருங்க. ரைட், ஏன் காட்டணும்டா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட லெக்சரல் பேனல் இருக்கு. இதைத்தான் நான் ஆல்ரெடி முதல்ல சொன்னேன். நிறைய இடங்கள்ல அப்படி சொல்றாங்க, ஆனா இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் கொடுக்கறதுக்கான லெக்சரல் பேனல் இல்ல. அவங்ககிட்ட ஒரு ஆள் தானே இருப்பாங்க. ஒரு ஆள் இருந்து, நீங்க யோசிங்க பிராக்டிக்கலா, உங்களோட நாலேஜுக்கு நான் அந்த கேள்வியை தாரேன். ஒரு ஆள் இருந்தா எப்படி பிள்ளைகள் 60 பேர் 70 பேர் மேனேஜ் பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். ஒரு செஷன்ல 60 பேர் ஜாயின் பண்ணினாங்கன்னா 60 பேரையும் எப்படி மேனேஜ் பண்ணிடும்? Just think about it, right? It's not practical. Practically, it's not possible, to be honest, right? Possible இல்ல. ஒரு 10 பேர் 15. Yeah, shall I explain it a bit more? It's like எல்லாரும் கொஞ்சம் இதை பாருங்க பிள்ளைகள். என்னன்னா, இப்ப நீங்க எப்படி சார் இண்டிவிஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, எப்படி நாங்க நம்புறோம்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு எவிடன்ஸாக நாங்க தரோம் எங்களோட வீடியோவை. சரியா? நாங்க செஞ்ச வீடியோ, படிப்பிச்ச வீடியோக்குள்ள நாங்க அழகா தருவோம், நீங்க அதை பார்க்கலாம். சரியா பிள்ளை? ரெண்டாவது, நாங்க உங்களுக்கு ரெண்டாவது ப்ராமிஸ் பண்றோம் என்ன, இதைத்தான் நாங்க ஒவ்வொரு வருஷமும் செஞ்சுன்னு வரோம். இது வரைக்கும் இதைத்தான் செய்யறோம். என்னன்னு சொன்னா, நான் அசீம் சார் 2 பேரும் ஒவ்வொரு நாளும் செஷனுக்கு வருவோம். ஓகே, நாங்க 2 பேரும் தியரியை படிப்போம். ஒரு ½ an hour படிப்பிச்சுட்டு உங்களை என்ன செய்ய முடியா புள்ளியால் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ 100 பேருண்டா, 50 பேருண்டா, 60 பேருண்டா, ஒரு குரூப் நாங்க குரூப் ஆகும். 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு குரூப், ப்ராக்டிக்கலுக்கு மட்டும். எப்படி 1.5 an hour நாங்க ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அப்போ ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு லெக்சரை போடுவோம். நான் ஒரு குரூப்புக்கு வருவேன், 20 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 1.5 an hour கவர் பண்ணுவேன். அப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் பேச தருவோம். சரியா புள்ளியா? அப்ப நிஷ்கா மிஸ் என்ன செய்வாங்க, இன்னொரு குரூப் போவாங்க, மிஃப்ரா மிஸ் இன்னொரு குரூப், சஸ்னி மிஸ் இன்னொரு குரூப், அசீம் சார் இன்னொரு குரூப். இப்படி 5 பேரும் 5 குரூப்புக்கு பேர்லா போய் ஒவ்வொரு குரூப்ல இருக்கிற பிள்ளைகளையும் ஒவ்வொருத்தரா பேசுவோம். இதுதான் இவ்வளவு காலமும் நாங்க செஞ்சுன்னு வர்றது. அதே போல இதுதான் எங்கட நிறுவனத்துல நாங்க யூனிக் அடிக்கிற எதனால நினைச்சோம்னா இந்த இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ். இது மட்டும் இல்ல புள்ளியா, இப்படி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு பிள்ளைகள் என்ன செய்ய முடிச்சுன்னா, அந்த செஷன் முடிய நாளைக்கு அந்த பிள்ளைகள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரா எனக்கு பர்சனலாக ரெக்கார்டிங்ஸ் அனுப்புவான். நான் என்ன செய்வேன், அந்த ரெக்கார்டிங்ஸ் ஒவ்வொன்றா கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு இதுல இந்த இடத்துல மிஸ்டேக் ஒன்று இருக்கு மகள், இவ்விடத்த மிஸ்டேக் ஒன்று இருக்கு மகன், இவ்விடத்த கரெக்ட் பண்ணுங்க, இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, திருப்பி ரெக்கார்டிங் அனுப்புவாங்க. சரியா பிள்ளையால்? இதுதான் எங்களோட யூனிக்னஸ். இதை நாங்க தொடர்ந்து செஞ்சுக்குவோம். அதனாலதான் பிள்ளைகளுக்கு எங்களை நம்பிக்கை கூட. சரியா பிள்ளையால்? இதுதான் இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ். அப்போ உங்களுக்கு கூட 100% நாங்க ஒவ்வொரு நாளும் ட்ராவல் பண்ணுவோம். அந்த 6 month உங்களுக்கு கூடயே இருப்போம். அதை நீங்க worry பண்ண தேவையில்லை. திஸ் இஸ் லைக் ப்ராமிஸ்.
இது வரைக்கும் நாங்கள் அதை தான் செஞ்சுன்னு வரோம். அதனால் நாங்கள் சேலஞ்ச் பண்ணி நாங்கள் சொல்கிறோம். சரியா பிள்ளையா? யூ டோன்ட் வாண்ட் டு worry about it, right? Azim, so you can go ahead, yeah. Azim sir? Yeah, I'm here. I'm so sorry. Right. அப்படி உங்களை நாங்க இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் பண்ணலன்னு நீங்க டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகினீங்கடா, திருப்தி இல்லைன்னு சொன்னீங்கடா ஸ்டூடெண்ட்ஸ், 100% உங்களோட மணியை நாங்க ரீஃபண்ட் பண்றோம். 100%, right? Yes. Azim sir, அதை நீங்க ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம் பிள்ளைல, நான் தாரத ரெக்கார்டிங் நான் அனுப்புவேன் டெஃபினெட்லி. இதை நீங்க ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம். சார் நீங்க எனக்கு இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் தரல, நீங்க என்ன பேச வைக்கல சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, அப்படி உங்களுக்கு திருப்தி இல்லைன்னு நீங்க மெசேஜ் பண்ணுவீங்களா இருந்தா, உங்களை பத்தி யார்கிட்ட சொல்ல போறதும் இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்க பர்சனலா பண்ணுங்க எங்களுக்கு மெசேஜ், ரைட்? நாங்க 100% உங்களோட மணியை ரீஃபண்ட் பண்ணுவோம். 100%, right? We don't lie in this matter, right? Okay. ஏன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், எங்கட மெயின் நாங்க திருப்பி சொன்னோமே, நாங்க எங்கட அட்வர்டைஸ்மெண்ட்லயும் பார்த்திருப்பீங்க, எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்லயுமே இல்லாத யூனிக்கான டீச்சிங் மெத்தட். யூனிக்கானடா ஒவ்வொருத்தரையும் தனியா பாயிண்ட் பண்ண முடியும். எல்லாரும் பே பண்ணி வாரீங்க, ஒவ்வொருத்தரும் பே பண்ணி வாரீங்க. அப்ப உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் நாங்க தரலண்டா அப்ப எப்படி உங்களை ஏமாத்துற மாதிரி? சீட்டிங், ரைட்? ஓகே. சோ அதுக்கு தான் இந்த பாருங்க, இவ்வளவு லெக்சர் நாங்க காட்டுங்க. எங்கேயாவது ஒரு இன்ஸ்டிடியூட்ல எங்களுக்கு இங்கிலீஷுக்கு இவ்வளவு லெக்சரர்ஸ் மாதிரி நாங்க போட்டு படிப்பிக்கிறோம்னு சொல்லுவாங்களா எங்க? சரி சொல்லுங்க. சும்மா யோசிங்க. இவ்வளவு லெக்சரர்ஸ் மாதிரி எங்கேயாவது ஒரு இன்ஸ்டிடியூட்ல யோசிச்சு பாருங்க, ஒரு செஷனுக்கு ஒரு ஆள் தான் போவாங்க. ஒரு காலமும் இப்படி 5-6 பேர் at the time, ரைட், ஜாயின் பண்ணி எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கைட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரைட், right, okay, we can understand, right? We will definitely, right, send the recording of our demo class, okay? நாங்க டெமோ கிளாஸ் ஒன்று செஞ்ச ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு அனுப்புறோம் பிள்ளைகள், நீங்க செக் பண்ணுங்க. மற்றது பாருங்க, எங்கட யூடியூப் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, அது இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் பண்ணி பிள்ளைகளை பேச வச்சேதான் ஒவ்வொருத்தரா. ஏன் சொல்லுங்க? அப்போ அது எந்த மட்டும்தான் இருக்கும், ஏன்னா நான் தான் ரெக்கார்ட் பண்றேன். ஸோ ரெக்கார்ட் பண்ற ஆல்ரெடி வீடியோ தான் அதுல இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில ஸ்டூடெண்ட்ஸ் அதுல எல்லாரையும் தனிப்பட்ட ரீதியா பேச வச்சுதான் நாங்க அதுல உங்களுக்கு போட்டிருக்கோம். ஓகே, எல்லாரையும் அனுப்பையும் மேலதான பிள்ளையார், அதனால நாங்க தனித்தனியா அனுப்பிக்கிறோம். கொஞ்சம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்க உங்களுக்கு பொய்யா சொல்லல, திருப்பியும் ஒருக்கா சொல்றேன், அறவே இங்கிலீஷ் தெரியாது சார், எனக்கு ஏபிசிடி கூட தெரியாது ஒழுங்கா, இல்லாட்டி ஏபிசிடி எனக்கு அது ஒன்றும் தெரியாது, வாசிக்கவே தெரியாது சார், எனக்கு அறவே வாசிக்க தெரியாதுன்றாக்கள் உண்மைக்கும் நாங்க சொல்றோம் பிள்ளைங்க, உங்களை ஏமாத்த விரும்பல, அப்படியான ஆட்களுக்கு இது பொருத்தம் இல்லாத ஒரு கோர்ஸ் தான். உண்மைக்குமே எனக்கு அறவே வாசிக்க தெரியாது, ஓரளவு வாசிக்க தெரிஞ்சா ஓகே, தட்ஸ் ஃபைன். எனக்கு ஒன்றுமே வாசிக்க தெரியாது சார், சும்மா நீங்க ஒன்று காட்டினீங்கன்னா எனக்கு வாசிக்க தெரியாது, எனக்கு வாசிப்பு வராது, ஒரு சொல்லும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது எனக்கு இங்கிலீஷ்ல, ஏபிசிடி நான் பிள்ளையா தான் சொல்லுவேன் அப்படின்றாக்கள் உண்மைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு இது பொருந்தாது. ரியலி அது இது பொருந்தாது, நான் ஓப்பனா சொல்றேன். ஓகே, சோ அந்த மாதிரியான ஆட்கள் இன்னொரு இதை பாருங்க, அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க, நாங்க அந்த மாதிரியான ஆட்களுக்கு ஒரு கோர்ஸ் ஒன்று நாங்க டிசைன் பண்றோம். ஓகே, பண்ணி கொண்டிருக்கோம். மேபி ஜஸ்ட் இன் வீக் ஆர் 2 வீக்ஸுக்குள்ள நாங்க அந்த மாதிரியான ஆட்களுக்கு ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், அறவே தெரியாத ஆட்களுக்கு. ஆல்ரைட், சோ இதுல யாரெல்லாம் பேசணும்னு ஆசைப்படுறேன் சார், எனக்கு கொஞ்சம் அழகா பேசணும்னு ஆசையா இருக்கு சார், சோ ஐ ஹாவ் டு ஸ்பீக் a little like native speaker, I have to polish my language, எனக்கு கொஞ்சம் பேச ஆசையா இருக்கு, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சார், ஆனா அறகுறை தான், கொஞ்சம் ஏதோ ஸ்கூல்ல படிச்ச ஒரு அறவாசி கொஞ்சம் இருக்கு மண்டையில, இன்னும் மேலதிகமா நான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. Come on, just get ready to travel with eShift. Alright, just you are on the right place, we will be right there to make everyone speak so much better. Okay, அதே மாதிரி அசீம் சார், இந்த பிள்ளைகள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நானும் சரி அசீம் சாரும் சரி, we are batchmates. சரியா பிள்ளையா? உங்களை மாதிரி இங்கிலீஷ் பேச அறவே இயலா, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் என்ற ஒரு லெவல்ல இருந்த ஆக்கள் தான் நாங்களும். சரியா பிள்ளையா? நாங்கெல்லாம் இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு யங் வைஃப்ஸ் தான் நாங்களாம். சரியா பிள்ளையா? அப்போ நாங்கெல்லாம், நான் அசீம் சார் எல்லாம் யூனிவர்சிட்டியில் படிக்கிற காலத்துலேருந்து நம்மளோட பிரச்சனை ஸ்பீக்கிங், அந்த ஸ்பீக்கிங்கை டெவலப் பண்ணி ஒரு கிளாஸ் ஒன்று செய்யணும்னு சின்ன வயசுலேருந்து எங்களோட ஆசை. அது இப்போ நாங்கள் அதை அந்த கனவை நனவாக்கி கொண்டு வரோம். இட்ஸ் லைக் சேவிஸ் மாதிரி இருந்தால் அதே மாதிரி நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு 100% அந்த அவுட்புட்டை கொண்டு வரோம். ஏன்னா நாங்கள் அடிபட்டு வந்தாக்க. சரியா பிள்ளையார்? யூ டோன்ட் வாண்ட் டு worry about anything, we are always there to support you at any time. Okay, you don't want to worry about anything. Azim sir, you can go. Alright students, so அந்த அடிப்படையில் நீங்க யோசிக்க தேவையில்லை. ஓகே, ஸோ அப்ப மெயின் ஃபோக்கஸ் எங்கிட்ட ஸ்பீக்கிங்ன்றதுனால யாரெல்லாம் ஆசையோடு இருக்கீங்களோ, ஸோ டோன்ட் எவர் மிஸ் திஸ் கோல்டன் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி எவர், ரைட்? யாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாம ஜஸ்ட் கெட் ரெடி டு டிராவல் வித் eShift. இந்த லாஸ்ட் பேஜ்ல பிள்ளைகள் உண்மைக்குமே கிட்டத்தட்ட 90 பேருக்கிட்ட விளங்கிச்சா. அதுல ஒரு 1 மந்த்ல ஒரு புள்ள அழுதுட்டு சொல்லிச்சு எங்களுக்கு, சார்
நான்டா எனக்கு கண்ணீர் வருது, எனக்கு இங்கிலீஷ் வாயில வருது, இந்த ஃபேமிலியில இங்கிலீஷே எனக்கெல்லாம் தெரியாது, இவெல்லாம் ஒன்றுக்கு உதவ மாட்டாள்னு சொன்ன ஆட்கள் சார் இந்த ஃபேமிலியில. இன்னைக்கு 1 மந்த்துக்குள்ள எனக்கு நான் இங்கிலீஷ் பேசுறேன் சார். யோசிச்சு நீங்க கேட்கிற கேள்விக்கு என்னால டக்குன்னு எனக்கு யோசிச்சு பதில் சொல்லலுமா இருக்கு. எனக்கு அது என்ன சொல்றேன்னு விளங்குது இல்லை இந்த புள்ள பேசின விஷயம் விளங்கிச்சா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் திருப்பியும் ஒருக்கா நான் அசீம் சார் அந்த ஞாபகப்படுத்துறேன். அந்த கேர்ள்ல ஏஜ் சொல்லுங்க. அவன் 40 வயசுன்னு அந்த நினைக்கிறேன். ரைட். ஐ சரியா திங்க் ஷி பிள்ளையா? மஸ்ட் பி 40 ஒரு டீச்சர், இஸ் a teacher, right? Okay. யா. அப்ப அந்த அளவு தூரம் பிள்ளைகள் நாங்க இண்டிவிஜுவலாக ட்ரெயின் பண்றோம். ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு வரி அபவுட் எனிதிங். ஓகே, நம்பி வாங்கோ. இறைவன் உதவியோட உங்களோட ஹார்ட் ஒர்க்கோட எங்களோட ஹார்ட் ஒர்க்கும் சேர போகல. ஆனா முக்கியமா இன்னொரு பாயிண்ட், சார் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட், இப்ப நாங்க தார விஷயத்தை நீங்க செய்யல, அறவே கணக்கெடுக்கலன்னா எங்களால அது இறைவனே வந்து படிப்பிச்சாலும் ஏறாது. விளங்குச்சா. நீங்க தைரியம் எடுங்க, எங்களால ஏழும். எங்களை ட்ரெயின் பண்றதுக்கு சார்மார் இருக்காங்க, பக்கா ஃப்ரெண்ட்லி சார்மார், பக்கா ஃப்ரெண்ட்லி. ஓகே, டோன்ட் வரி. ஜோக் அடிப்போம், ஃபன்னா போவோம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போவோம். யங் வைப்ஸ் தானே, கல்யாணம் முடிச்சதுக்கு பிள்ளைகள் எனக்கு கலட்டு வயசு இல்ல. or I'm just 30 years. Okay, okay. So ஃபன்னா போகும், இன்ட்ரெஸ்டிங்கா தான் செஷன் போகும் பிள்ளைகள். சும்மா அந்த பெரிய பெரிய ஆட்கள் கை கட்டி நிக்கிற லெக்சரர்ஸ் மாதிரி நீங்க நினைச்சுக்குவானா. alright, it's not the way around. Okay, so students, சும்மா தைரியப்படுங்க. உங்களை இங்கிலீஷ் பேச மாத்துறது எங்கட பொறுப்பு. நீங்க எங்களுக்கு சப்போர்ட் தரும் வரைக்கும் டெஃபினெட்லி சார் நாங்க ரெடி உங்களுக்கு சப்போர்ட் தரதுக்கு. we are ready to support you, right, to make our English so much better. எங்கட இங்கிலீஷ் அழகாக்குறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் சார். இது சொல்லி முன்னுக்கு வாங்க. எங்கட எஃபோர்ட்டையும் நாங்க போட்டு உங்களையே 1 month ஒரு தேர்ட் டே செஷன் போட்டு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, அட எனக்கு அறவே தெரியாது இங்கிலீஷ், இப்ப கொஞ்சம் ஓரளவு வருது, இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் கொஞ்சம் வருது, நீங்க ஃபீல் பண்ணுவீங்க டெஃபினெட்லி. ரைட். ஓகே, முக்கியமா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு முடிக்கிறேன் சார். ஒரு ஆள் கேட்டிருக்காங்க 10,000 ரைட், யூனிவர்சிட்டி சார்ஜஸும் சேர்த்தாங்க. ஸோ சாரி, ரொம்ப சாரி ஸ்டூடெண்ட்ஸ். இது கோர்ஸ் பேமெண்ட் தான் 10,000. நீங்க எங்களோட யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் உங்களுக்கு தேவைண்டா அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். என்ன சொன்னா, இது எங்களோட சர்டிபிகேட் இல்லையே பிள்ளைகள், இது யூனிவர்சிட்டியால நாங்க எடுத்து தாரது, அவங்ககிட்ட இருந்து எடுத்து தாரது. அப்ப அவங்களுக்கு நாங்க கொடுக்கணும். விளங்கிய ஸ்டூடெண்ட் சொல்றது, இது அவங்களோட பேமெண்ட், எங்கட பேமெண்ட் இல்ல, அவங்களோட பேமெண்ட். சோ அவங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுத்து தான் அவங்களோட சர்டிபிகேட் எடுத்து தரணும். ரைட்டா. சோ அந்த அடிப்படையில் எங்கட கோர்ஸ் பேமெண்ட் 10,000 தான். ஒரேடியா பண்ணுனா 10,000. ரைட்டா. ஓகே, ரைட்டிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணீங்களான்னு கேட்டிருக்காங்க. ரைட்டிங்ல பிள்ளைகள் போய் சொல்லக்கூடாது. சின்ன சின்ன தேவையில்லா ரைட்டிங்லாம் தேவையில்லை. நோட்டீஸ் எழுதுறது எப்படி, நோட் எழுதுறது எப்படி, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபை யோசிங்க பிள்ளைகள், உங்களோட கெரியரை யோசிங்க. எது நமக்கு தேவை ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு? ஒரு ஒர்க் ரிலேட்டடா போகும்போது நமக்கு தேவை லெட்டர் எழுதுறது எப்படி, மெயில் எழுதுறது எப்படி, அதுகள் தான் தேவை. சும்மா ஒரு லைன் சென்டென்ஸ் எழுதுறது எப்படின்னு தேவையா? தேவையில்லை. அந்த மாதிரி ப்ரொஃபஷனலுக்கு தேவையான லெட்டர் ரைட்டிங் நாங்க டெஃபினெட்லி கைட் பண்ணுவோம். ரைட். ஓகே. அதே மாதிரி அசீம் சார், பிள்ளைகள் நீங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு சின்ன பிள்ளையாள் ஸ்பீக்கிங் உங்களுக்கு 7 மணி செல்லுங்க. நீங்க ரைட்டிங் எல்லாம் தானா வரும், நீங்க யோசிக்கவே தேவையில்லை. ஸ்பீக்கிங் வந்துட்டு ரைட்டிங் நாங்க சொல்லி தர தேவையில்லை. நீங்க 4 மடங்கு எழுதுவீங்க. நீங்க அதெல்லாம் worry பண்ண வேண்டாம். சரி, வேண்டாம். ஆண்டு இந்த ரைட்டிங் தானே படிச்சுக்கு வரோம், அது காணாம நமக்கு கூட யோசிங்க. நீங்க ஸ்கூல் பேட்டர்னை கொஞ்சம் யோசிங்க. வருவாங்க டீச்சர் ஒரு ஆள், எழுதுங்க பிள்ளைகள், இதை பார்த்து எழுதுங்க கொண்டு வாங்க. ரைட். நிறைய பேருக்கு சும்மா ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன்னா நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஐ வந்தாங்க வரோம், ஐஎம் பழக்கப்பட்டார்கள். ரைட்டா சார், இதெல்லாம் பிழைன்னு சொல்லி நாங்க விளங்கப்படுத்தி அழகான மெத்தட்ல கொண்டு போகும். அப்படிதான் இருக்கு மைண்ட் செட். ஸ்கூல்ல அப்படி தானே, பிள்ளைகள் ஐ வந்து வந்துடும், அப்படிதான் கைட் பண்ணுவாங்க. ரைட். ஓகே. சோ அதெல்லாம் விடுங்க. இப்ப உங்களோட தைரியத்தை எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட தைரியத்தை எடுத்து நாங்க ரெடி சார், எங்கட இங்கிலீஷை நீங்க அழகாக்குவீங்க நம்பிக்கை இருக்கு, நாங்க இப்ப ரெடியா இருக்கோம் ஈஷிப்டோட டிராவல் பண்றதுக்கு அப்படின்னு இருக்கிறார்கள். நாங்க குரூப்ல உடனே ஒரு இது ஒன்று அனுப்புவோம், ஒரு கன்ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் ஒன்று அனுப்புவோம், லிங்க் கொண்டு. அதுல அவசரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் கட்டமா அவசரமா அந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. கன்ஃபார்ம் ஆனாக்கள் அது போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அனுப்புவோம், அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி உங்களுக்கு 1 வீக் டைம் தரும் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்குள்ள உங்களோட பேமெண்ட்டை பண்ணிக்கோங்க. அது இன்றைக்கு பண்ணாலும் சரி, நாளைக்கு பண்ணாலும் சரி, உங்களுக்கு 1 வீக்குக்குள்ள உங்களோட பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி உங்களோட சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இதுகள் தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். நீங்க 10,000 ஒரேடியா பண்ணாலும் ஓகே, 2 நாள்ல பண்ணாலும் ஓகே. 2 மந்த்ஸுக்குள்ள பண்ணினா உங்களுக்கு அந்த 10,000 ஆஃபர் இருக்கு. 2 மந்த்ஸுக்குள்ள பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்டா. அப்படி இல்லைன்னு சொன்னா அங்கால நீங்க 14,000 மந்த்லி வைஸ் பண்ண வேண்டி வரும். ஓகே, மந்த்லி வைஸ் 2,000 அடிப்படையில் 14,000. அடுத்தது ஓஎல்ல சி, ஏஎல் இங்கிலீஷ்ல எஸ், இதெல்லாம் நீங்க ஏஎல்ல டபிள்யூ எடுத்தாக்கள், ஓஎல்ல எஸ் எடுத்தாக்களே நாங்க ட்ரெயின் பண்ணி எடுத்திருக்கோம் பிள்ளைகள். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் யுவர் ரிசல்ட்ஸ். ஓகே, கட்டாயம் டெஃபினெட்லி உங்களை நாங்க மாத்துவோம். ஜஸ்ட் டோன்ட் வரி. அடுத்தது வந்து சர்டிபிகேட்டை வச்சு வேற இன்ஸ்டிடியூட்ல டிப்ளமா, ஹையர் டிப்ளமா செய்ய முடியுமா?
ரைட். வேற இன்ஸ்டிடியூட்ல பிள்ளைகள் ஹை நேஷனல் டிப்ளமா நீங்க செய்யலாது. ஏன்னு சொன்னா இப்ப நாங்க தார சர்டிபிகேட் இருக்கு தானே, இந்த சர்டிபிகேட் வந்து யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் அடிப்படையில அதே யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் தார ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நீங்க என்ன செய்யலாம், ஹை நேஷனல் டிப்ளமா செய்யலாம் டெஃபினெட்லி. ஓகே ரைட். ஸோ we have a plan guys, we have a plan to make it possible in the upcoming days. அடுத்தடுத்த இதுகளில் வந்து நாங்க ஹெச்என்டி செய்யறதுக்கு பிளான் இருக்கு. ஓகே, நீங்க அதுல என்ன எங்கள்கிட்ட செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்தது கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறது வாரக்கிழமை ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுமே, நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே மாதிரி ஸ்டார்ட் ஆகும். மண்டே டு டியூஸ்டே தான் கிளாஸ், மண்டேயும் டியூஸ்டேயும். டியூஸ்டே தான் உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு 1 வீக் டைம் இருக்கு, அதுக்குள்ள உங்களோட பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி கட்டாயம் உங்க குரூப்ல இது பண்ணிக்கோங்க. கேன் வி அட்டெஸ்ட் தி ரைட்? ஓகே, எங்களோட இ-ஷிப் சர்டிபிகேட் இது பிள்ளைகள் ஒரு பிரைவேட் லிமிடெட் சர்டிபிகேட். இதை வந்து நீங்க ஃபாரின் மினிஸ்ட்ரி அட்டஸ்டேஷன் பண்ணலாம். ஏன்னா ஸ்ரீலங்கன் லோக்கல் சர்டிபிகேட் தானே. ஃபாரின் மினிஸ்ட்ரி அட்டஸ்டேஷன் எதுக்கு தேவைப்படும்னா ஃபாரின் சர்டிபிகேட்ஸுக்கு தான். விளங்கிச்சா? அப்ப அந்த மாதிரி சர்டிபிகேட், அதே போல கவர்மெண்ட் ரீதியா தரக்கூடிய என்விக்யூ சர்டிபிகேட், அதுகள் தான் அட்டஸ்டேஷன் பண்ணி கொடுப்பாங்க. எந்த ஒரு பிரைவேட் கேம்பஸோ பிரைவேட் காலேஜோ பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் சர்டிபிகேட்டோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு ஃபாரின் மினிஸ்ட்ரி அட்டஸ்டேஷன் பண்ணி தர மாட்டாங்க. ஓகே, யூஜிசி சர்டிபிகேட் எடுக்கிறதால எனக்கு எங்களுக்கு எப்படியான யூஜிசி சர்டிபிகேட் எடுக்கிறதுனாலண்டா பிள்ளைகள் எப்படி சொல்றேன் உங்களுக்கு, இது வந்து அடிஷனல் குவாலிஃபிகேஷன். இது வந்து உங்களுக்கு டெஃபினெட்லி உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை விட அடிஷனல் குவாலிஃபிகேஷன், மேலதிகமான ஒரு குவாலிஃபிகேஷன் தான். அந்த சர்டிபிகேட் எடுக்கும் பொழுது இப்ப இப்படித்தான பிள்ளைகள், சாதாரணமா சும்மா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நீங்க கொலம்போ ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கும் பேராதன் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? பேராதன் யூனிவர்சிட்டி கொஞ்சம் ஹை லெவல், அப்படித்தானே? ஜெஃப்னா யூனிவர்சிட்டின்றது கொஞ்சம் ஓரளவு நார்மல். அப்ப பேராதன் யூனிவர்சிட்டிக்கும் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கும் இடையில டிஃபரெண்டா பார்த்தாலும் அப்படித்தான். பேராதன் யூனிவர்சிட்டி கொஞ்சம் ஹை லெவல். அந்த மாதிரி சர்டிபிகேட் வைஸ்ல பிள்ளைகள் ஸ்ரீலங்கால ஸ்டாண்டர்டா இருக்கிற சர்டிபிகேட், நல்ல டாப் லெவல் ஸ்டாண்டர்டா இருக்கிற சர்டிபிகேட்னு சொன்னா இந்த மாதிரி யூஜிசி அப்ரூவல் கொடுத்த யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் தான் ஸ்டாண்டர்ட். அது அடுத்தது வந்து என்விக்யூ லெவல் சர்டிபிகேட் எடுக்கிறது. விளங்குச்சா? அப்ப அந்த சர்டிபிகேட் எல்லாம் ஒன்றுதான், ஆனா அதுல தரம் இருக்கு தானே. தரம் கொஞ்சம் இது டிமாண்ட். யூஜிசி அங்கீகரிக்கப்பட்ட சர்டிபிகேட் வந்திருக்காங்க, ரைட்டா? அப்ப உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட், ரைட்டா? சாதாரணமா ஒரு இன்ஸ்டிடியூட் சர்டிபிகேட் எடுக்கிறத விட யூஜிசி சர்டிபிகேட் எடுத்தா கொஞ்சம் ஹை லெவல். அதே அடுத்த என்விக்யூ லெவல் எடுத்தாலும் அதுவும் கொஞ்சம் ஹை லெவல், ரைட்டா? சோ அதான் சர்டிபிகேஷன் ஒரு ப்ராசஸ், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஓகே, அடுத்தது 3 ஈக்குவல் ஆஸ் டிஃபரெண்ட். 3 சர்டிபிகேட்டும் நீங்க ஈக்குவல் தான் பிள்ளைகள். ஈக்குவல்னு சொன்னா இது வந்து எங்கட இன்ஸ்டிடியூட்டால தர சர்டிபிகேட் உண்டு, அடுத்தது யூஜிசி அங்கீகரிக்கப்பட்ட அந்த சர்டிபிகேட் தாரது, அடுத்தது இன்டர்நேஷனல் அங்கீகரிக்கப்பட்ட அந்த யூகே சர்டிபிகேட் தாரது. 3 சர்டிபிகேட்ஸும் கிட்டத்தட்ட ரேங்க்ல ஒன்று தான், ஆனா அதுல தரம் வேறு. அது வந்து இப்படி அப்ரூவல், இது வந்து இப்படி அப்ரூவல், இது வந்து லோக்கல் சர்டிபிகேட். விளங்கிச்சா? இன்டர்நேஷனல் சர்டிபிகேட் உண்டு, யூஜிசி அப்ரூவ் சர்டிபிகேட் உண்டு, அடுத்து லோக்கல் இன்ஸ்டிடியூட் சர்டிபிகேட் உண்டு. விளங்கிச்சா? மூணுமே அந்த தரத் அடிப்படையில வேற வேற, ரைட்? ஓகே, 1 டேல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க 10,000. ஓ நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஓகே, நீங்க இன்றைக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி பேமெண்ட் பண்ணாங்க. பேமெண்ட் விஷயம் குரூப்ல போடுவோம் பிள்ளைகள், ரைட்? கட்டாயம். இன்றைக்கும் நீங்க இது பண்ணலாம், நாளைக்கும் செய்யலாம், ரைட்? ஒரு 1 வீக் டைம் இருக்கு. யாருமே ஷுவரா கன்ஃபார்மா ஷிஃப்டோட டிராவல் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களோ? நான் திருப்பி ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் ஸ்டூடெண்ட்ஸ், எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்லயுமே இப்படியான லெக்சரர் பேனலை வச்சு ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட ரீதியாக நீங்க கவனிக்கிறேன்னு ஒரு இடம் காட்டுங்க ஸ்ரீலங்கால. ஒரு இடம், just one place, one single place. Show us right now. No. நாங்களும் பல இடங்கள் பார்த்திருக்கோம் பிள்ளைகள், எல்லா இடத்துலயும் ஒரு லெக்சரர் தான் டீச் பண்ணுவாங்க, ஒரு ஆள். ஓகே, சோ இதுல என்விக்யூ சர்டிபிகேட் தருவீங்களா? இல்ல ராஜா, இதுல என்விக்யூ லெவல் சர்டிபிகேட் கிடைக்காது. just no, it's not available here. கோர்ஸ் ஃபீ டோட்டல் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க, ரைட்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மத்தாக்கள் கொஸ்டின் இல்லாதாக்கள் நீங்க லீவ் ஆகுங்கள. ஸோ சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நாங்கள் குரூப்ல லிங்க் ஒன்று அனுப்புவோம். அந்த லிங்க்ல கன்ஃபார்ம் ஆனாக்கள் அவசரமா அதை ஜாயின் பண்ணுங்க. அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கு, டக்குன்னு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட ஐடி கார்டு விஷயங்கள் நாங்க பார்த்து கொண்டுவோம் அவசரமா, ரைட்? அடுத்தது உங்களோட ஒரு 2 to 3 டேஸுக்குள்ள உங்களோட பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அவசரமா, ரைட்? ஸோ get ready for an amazing show, for an amazing journey with eShift, everyone, and just join us for the amazing opportunity, guys. All right, just see you there on the class. All right, okay. மத்தாக்கள் லீவ் ஆகுங்க, கொஸ்டின் இருக்கிறார்கள் கேட்டு போங்களே. நீங்க அன்மியூட் பண்ணி கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ், பரவாயில்லையா?
All right, students, I think you have no other questions, right? இங்கிலீஷ் தெரியாதவங்க ஜாயின் பண்ண இயலாதான்னு கேட்டிருக்கீங்க. இங்கிலீஷ் தெரியாதவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொய்யா சொல்லி உங்களை எடுக்கணும்னு இல்லை, இறைவன் பாதுகாக்கணும் அப்படி இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். ஓரளவு எனக்கு ரீட் பண்ண தெரியும், ஓரளவு சார் எனக்கு ஓரளவு ரீட் பண்ணுவேன், எனக்கு ஓரளவு அந்த ரீட் பண்ண இயலும்ன்ற ஆட்களுக்கு நாங்க தாராளமா தூக்கிடுவோம். அறவே எனக்கு இயலாது சார், ஏபிசிடியே கொஞ்சம் பிழையாத்தான் சொல்லுவேன், எனக்கு ரீட் பண்ண ஒரு விஷயம் காட்டு எனக்கு அறவே ரீட் பண்ண இயலாது அப்படின்றாலும் ரொம்ப கஷ்டம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியானாக்கள் அப்புறம் கஷ்டப்படுவீங்க. திருப்பியும் சொல்றேன், நீங்க அது வேற கோர்ஸ் ஜாயின் பண்ணா நல்லா. ஓகே, இல்லாட்டி நீங்க ஒரு 2 weeks வெயிட் பண்ணுங்க, 3 weeks ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி நாங்க இன்னொரு ஆக பேசிக் லெவல் கோர்ஸும் ஸ்டார்ட் பண்ண போறோம். அடிப்படை பேசிக் அது வந்து உங்களுக்கு எஃபோர்டபுளா இருக்கும், பேமெண்ட் ரொம்ப சீப்பா இருக்கும். ஓகே, அது ஜஸ்ட் ஒரு 2 weeks மாதிரி வெயிட் பண்ணுங்க, அந்த கோர்ஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். பேசிக்கா பேசிக்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பேசிக் போறோம், அதுல வந்து நீங்க கேட்க கூடாது சார் இது ஆகவே பேசிக்கா போகுது அப்படின்னு யோசிக்க கூடாது. இட்ஸ் கோயிங் டு பி ஜஸ்ட் வெரி பேசிக் ஆக்சுவலி. இதை மாதிரி போகாது, உங்களை பேச வச்சு நல்லா டிங்கரிங் பண்ணி நல்ல லெவல்ல ஸ்டாண்டர்டா கொண்டு போற மாதிரி இருக்காது. ஓகே, any other questions everyone? Yeah, yeah, எக்ஸாம் மட்டும் முடிச்ச ஒருத்தருக்கு கோர்ஸ் தெரியாதுமா? எப்படி ராஜா? ஓலெவல் எக்ஸாம் மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டு செய்யாம? ஓ நோ ப்ராப்ளம், ஓஎல் எக்ஸாம் மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டு உள்ளாக்கள் படிக்கலாமான்னு கேக்குறீங்க, அப்படிதானே? தாராளமா படிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். எங்கிட்ட வந்து 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டுல இருந்து எல்லாம் படிக்கிறாங்க பிள்ளைகள். ஆனா எங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவு ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 8ஆம் ஆண்டுல எடுக்கிறதுன்னு சொன்னா அவங்க ஆகவே லோ லெவல் இருப்பாங்க. பெரிய ஆக்கள்லையும் அறவே எனக்கு இயலாது, அறவே இங்கிலீஷ் தெரியாது. அறவேன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, என்ன நான் மீன் பண்றேன்டா, நீங்க வந்து ஒரு விஷயத்தை தந்தா நார்மலா எங்களுக்கு வாசிக்க கூட தெரியாது சார் அப்படின்ற ஆக்களுக்கு இது பொருத்தமா இருக்காது ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு வாசிப்பு இந்த இதுல எழுதிக்கிறீங்க பாருங்க, இது எனக்கு வாசிக்க இயலும், இதெல்லாம் வாசிக்க இயலும், இதெல்லாம் வாசிப்பேன் சார், இப்படி இதெல்லாம் வாசிப்பேன் அப்படின்ற ஆக்கள் நோ ப்ராப்ளம், யூ கேன் ஜாயின் அஸ். லெட்ஸ் மேக் இட் பாசிபிள், லெட்ஸ் ஸ்பீக் டுகெதர். வாங்க பேசுவோம் இங்கிலீஷ் அழகா, ரைட்? ஓகே, any other questions? Sir. அபிராமி கொஞ்சம் சைக்காலஜி கோர்ஸ் இருக்கு ராஜா, சைக்காலஜி கோர்ஸ் யாரோ கேட்டிருக்காங்க, இருக்கு. ஆனா இப்ப அடுத்த ஒரு 1 monthல ஸ்டார்ட் பண்ணுவோம். சொல்லுங்க அபிராமி. யா சார், கிளாஸ் ஸ்டார்ட் டேட்ல இருந்து 2 monthsக்குள்ள 10,000 பே பண்ணா ஓகே சார்? யா 2 monthsக்குள்ள பண்ணணும். ஆனா நீங்க கிளாஸ் ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி அட்மிஷன் பண்ணணும் 5,000. அடுத்த 5,000 நீங்க அடுத்த 2ஆம் மாசத்துக்குள்ள பே பண்ணா சரி. ஓகே சார். ஆல்ரைட். யா நஃபீஸ் மெசேஜ் பண்ணுங்க, லெவல் 1 பிகினர், மீடியட், இன்டர்மீடியட், வாட் லெவல்? எதை கேக்குறீங்க ராஜா, என்ன லெவல்னு? நாங்க உங்களை பிள்ளைகள் ஒரு பேசிக்ல இருந்து தான் கொண்டு போவோம். ஆனா அடிமட்ட பேசிக் அல்ல. இந்த ஏபிசிடி எல்லாம் கொண்டு வந்து ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி அந்த மாதிரி நவுன் என்றால் இதுதான், வேர்ப் என்றால் இதுதான் அப்படின்னு அடிப்படையில இருந்து போவாங்க தெரியுமா, அந்த மாதிரி எல்லாம் இல்ல பிள்ளைகள். உங்களே நாங்க ஒரு விஷயத்தை அப்படி பேச வச்சே கொண்டு போவோம், ரைட்? உள்வாங்க வச்சு உங்களை கதைக்க வச்சே கொண்டு போவோம், ரைட்? அப்போ உங்களுக்கு பிகினர் லெவல் ஸ்பீக்கிங் வரும், இன்டர்மீடியட் லெவல் ஸ்பீக்கிங் உங்களுக்கு வரும். இன்டர்மீடியட் லெவல் ஸ்பீக்கிங்னா சாதாரணமா இன்னொருத்தரோட இங்கிலீஷ்ல பேசுவீங்க தாராளமா. ஓகே, அதே சந்தர்ப்பத்துல ஒரு விஷயத்தை தந்தா இதை பத்தி பேசுங்கன்னா பேசுவீங்க. ரைட், நேத்து நீங்க ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போனதை பத்தி பேசுங்க அப்படின்னா பேசுவீங்க, ரைட்? நாளைக்கு நீங்க பின்னர் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னா பேசுவீங்க, ரைட்? அந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் லெவல்ல உங்களை கைட் பண்ணுவோம். ஓகே, right, okay, Fatima Nazrina, thank you so much, right? All right, everyone, I think most of the students might be hungry and starving. பசிச்சு கொண்டிருக்கும் நினைக்கிற நிறைய பேருக்கு, yeah, including myself, right? Okay, students, வேற கேள்வி எதுவும் இருக்கா? All right, okay, இல்லாதனாக்கள் நீங்க லீவ் ஆகுங்க students, and thank you so much for the participation, for the active participation actually, and see you there in the course. Okay, yeah, bye bye. Thank you, sir. Yeah, my pleasure, guys. Okay.